ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க ராணவ். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாண்டிச்சேரியில் ஹோட்டல் ஆனந்தாயில தாங்க வந்திருக்கோம். அதாவது வகை வகையான டிஷ்ஷஸ் எல்லாமே நமக்கு தேடி திருப்பி சாப்பிட தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்? ஸ்டார் ஹோட்டல் செய்கிற டிஷ்ஷை நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டா அதுக்கான ஷோ தாங்க இது. இது புது யுகம் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். ஹாய் ஹலோ வணக்கம், இது புது யுகம் வழங்கும் நம்ம வீட்டு சமையல் வித் ராணவ். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்க ஆனந்தாயின் ஹோட்டல்ல தான் இருக்கோம். நம்மளுடைய எக்ஸிகியூட்டிவ் செஃப் சிவகுமார் சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம நார்மலாக ஈவினிங் டைமில் சாப்பிட்றவங்க, வயசானவங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கினோவாவில் உப்புமா பண்ணலான்னு டிஃப்ரெண்ட்டாக. நார்மலாக ரவையில் உப்புமா பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது கொஞ்சம் திணை வகையை சார்ந்தது கினோவான்றது. நார்மலாக டிஃப்ரெண்ட்டு திணை இருக்குது இங்கே, வித்தியாசமானது. பிளாக் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது, அப்புறம் லைட் மஞ்சள், கருப்பு கலரில் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம கினோவான்றது நம்ம அது ஒரு கைண்ட் ஆஃப் திணை தான் அதுவும். ஸோ அதில் வந்து நம்ம உப்புமா எப்படி பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம் போகிறோம் சார். சூப்பர். ஓகே சார், இன்னைக்கு வந்து நம்ம கினோவானா அது ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஷ் இல்லை சார்? கண்டிப்பாக அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் ப்ரோட்டீன்ஸ், புரதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதில். அண்ட் ஆல்சோ யூரின் இந்த அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது சார். முக்கியமாக வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடலாம். கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஃபிட்டாக ஆவீங்க, இன்னும் ஹெல்த்தியாக ஆவீங்க. அதை சாப்பிடுங்க. சூப்பர் சார். சார் சொல்கிறது பார்த்தா ரொம்ப நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது போல். கண்டிப்பாக சார். மில்லட்ஸ் தான் வந்து இப்போ வேர்ல்டே இப்போ அப்படி தான் டேர்ன் ஆகிட்டு இருக்கு. இப்போல்லாம் மில்லட்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. நிறைய ஜங்க் ஃபுட்லாம் வர வர எல்லாமே வந்து ஃபுட்டு ஹாபிட்டே ரொம்ப மாறி போச்சு இப்போ இந்த காலத்தில். ஸோ ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து மில்லட்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நல்லது உடம்புக்கு உங்களுக்கு. ஸோ சார் வந்து தொலைநோக்கு பார்வையில், அதாவது இந்த உலகமே எங்கே போயிட்டு இருக்குன்னு வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. அதாவது எல்லாருமே ஹெல்த்தியாக போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வேணா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சார் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சூப்பர் சார். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன சார், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சார் தேவை? கினோவா உப்புமா, அதுக்கு தேவையான பொருட்கள்: கினோவா 1 கப்பு, நெய் ஒரு 50 ml, கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி ஒரு 25 கிராமு, சாப்டு ஆனியன், க்ரீன் சில்லி, கேரட் சாப்பிங் ஒரு 50 கிராம், கலர் கேப்சிகம் ஒரு 50 கிராம் சாப் பண்ணுது, பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, உப்பு தேவையான அளவுக்கு. சார் இந்த கினோவா வெஜ் உப்புமாக்கு வந்து என்ன சார் ப்ராசஸ்? ப்ராசஸ் ஒன்றும் இல்லை சார். கினோவா நம்ம கையில் இருக்குது. இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்கணும். நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு 1 by 1 ப்ராசஸ் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கணுங்க, நீங்களும் கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஆனால் பொதுவாகவே உப்புமானாலே உப்புமா அப்படி இருக்கும். ஆனால் இந்த உப்புமா அப்படி கிடையாதுங்க. உங்களை வந்து உப்புமா அப்படி ஆக்கிடும் உங்களை. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் சார். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஒன் மோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குழந்தைங்களாம் கூட லைக் பண்ண மாட்டாங்க இதை. அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும் அவங்களுக்கு. ஸோ அந்த கலர்ஃபுல்லாக பார்த்தோன்னே பசங்கள்லாம் கொஞ்சம் குழந்தைங்களாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் வந்து இது ஐடியா பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாக இன்னைக்கு கினோவா உப்புமா நம்ம சாப்பிட போகிறோம். குழந்தைங்களா, இதெல்லாம் உங்களுக்காக தான். நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், அம்மா கிட்ட சொல்லி பண்ண சொல்லுங்கள் வீட்டில். ஓகே சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சார். ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம் சார், அடுப்பை ஆன் பண்ணிடுறோம். கினோவா வந்து லைட்டாக வறுத்துக்கிறோம் சார். சூப்பர் சார். இது எவ்வளோ நேரம் சார் ஃப்ரை பண்ணோம் கினோவாவை? சும்மா வந்து இது கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் வெளியே வரும் சார். வரும்போது பண்ணோம்னா என்னென்ன அந்த ஆட் பண்ணும்போது அந்த நம்ம வறுக்கிற ஸ்மெல்லும் சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு விஷயத்தையும் தான் பண்ணுறோம். ஸோ இந்த கினோவா வந்து எந்த ஊரோட தானியம் சார் இது? இது மெயினாக வந்து விளையிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் விளையுது. ப்ளஸ் யூஎஸ்ஸு, ஆப்பிரிக்கா, இந்த வட அமெரிக்கா அந்த சைட்லாம் வந்து ரொம்ப இதை பயிர் வைக்கிறாங்க. அது வந்து மேஜர் ஃபுட்டாக வந்து முதல்ல வந்து
கால்நடைகள் தான் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் இதை. கால்நடைக்கு ஓகே. கால்நடைகள் தெரியல, மாடு அவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களுக்கு தான் ஃபீட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் இது வந்து ரொம்ப லாங், அப்போ ஒரு 3000 4000 ஆண்டுகள் முன்னாடி அப்புறமேட்டு தான் வந்து இந்த வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா சைடு, ஐரோப்பியா சைடு, இந்த சைட்லாம் வந்துட்டு ஒரு டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 கண்ட்ரீஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க சார் இப்போ. ஓகே. இந்த கால்நடை மட்டும் ஹெல்த்தி ஆகாம அவங்கள பார்த்து நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் வந்து இது நமக்கு ஸ்மெல் லைட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம மனுஷங்களாம் சாப்பிட்டு. சூப்பர் சார். அந்த ஸ்மெல் வந்துடும் அரோமா. வருது 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 சார், வருது சார். அவ்வளோதான் சார். சார் பார்த்தீங்களா ஸ்டைலாக பண்ணுறாரு. அதாவது சார் வந்து இந்த குக்கிங்கில் மட்டும் எக்ஸ்பர்ட் இல்லை, அந்த குக்கிங்கோட ஹிஸ்ட்ரியிலையும் பயங்கரமாக எக்ஸ்பர்ட் ஆகிட்டு நமக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு நெய் எடுத்துக்கணும் சார், கொஞ்சம் நெய். ஓகே, நெய் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். எத்தனை ஸ்பூன் சார்? 2 டேபிள் ஸ்பூன் சார். 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. அது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். ஓகே, கடுகு உளுத்தம் பருப்பு தேவையான அளவா? இல்லை சார், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும் சார். 1/2 டீஸ்பூன் போதும். ஓகே. நம்ம கொஞ்சமாக தான் பண்ணுறோம், நிறைய பண்ணல. சில பேருக்கு இந்த இதெல்லாம் கூட பிடிக்காது, பருப்பு வகைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், வாயில் மட்டும்தான் ஒரு காரணம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஹெல்த்தியான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஆட்கள் இந்த பொங்கலை வந்து கடுகு எடுத்து வெளில போடுறது, மிளகு எடுத்துக்கோங்க. சாரி மிளகா, சாரி அது கொஞ்சம் சிறுசாயிடுச்சு. கொஞ்சம் கடலைப்பருப்பு சார். கடலைப்பருப்பு போடுறோம் இப்போ நம்ம தூவி. எல்லா ஏஜ்லையும் சாப்பிடலாமா இல்லைன்னா சில ஏஜ் அவாய்ட் பண்ணலாமா? எல்லாருமே சாப்பிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து மேலே வயசானவங்களையும் சாப்பிடலாம். ஓகே. அந்த புரசக்தி எல்லாத்துக்கும் தான் எல்லா சக்தி இருக்காதுல்ல. ஓகே. ஃபைபர்ஸ் பி இருக்குது, அயன் சக்தி இருக்குல்ல, வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக தேவை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஸ்பெஷலாக. வெஜிடேரியன் யாராக இருக்கீங்கன்னா போயிட்டு ஜிம்முக்குலாம் போகிறவங்களாம் இந்த கினோவா கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இதில் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நியூட்ரிஷன்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன். முந்திரி பருப்பு வந்து 25 கிராம்ஸ். முந்திரி. சரி, இந்த முந்திரிக்கே நிறைய பேர் வந்து இந்த உப்புமாவை சாப்பிடுவாங்க சார். ஆமாம், அந்த நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. முந்திரியை காமிச்சு தான் வர அங்க. அதாவது நெய்யில் இந்த முந்திரியை போட்டோன்னே கம கம கமன்னு ஒரு வாசனை வருது பாருங்க. ஆஹா. இது கிரீன் சில்லி சார். காரத்துக்கோசம். சூப்பர் சார். கருவேப்பிலை. கருவேப்பிலை. கொஞ்சம் ஜிஞ்சர், ஜூலின்னு ஜிஞ்சரு. இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்காக. கண்டிப்பாக சார். உப்புமாவோட அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்காகவா? நீங்கள் டேஸ்ட்டுக்கு கேட்டால் அதுக்கும் ஓகேன்னு சொல்லுவேன், அதே மாதிரி ஹெல்த்துன்னு கேட்டால் அதுவும் ஓகேன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த இஞ்சிலாம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உடைய ஒரு. என்ன சார் பண்ண சார் இந்த இஞ்சி? இஞ்சி வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் சார். எங்கெல்லாம் அது என்னென்ன வைத்தியம் பண்ணு நமக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி இந்த நெஞ்செரிச்சல், டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஜிஞ்சர் வாட்டர் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஓகே. இந்த உப்புமா வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜா இருக்குன்னு சொல்றீங்க நீங்க. என்ன உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குமே, ஹெல்த்தி கான்செப்ட் தான் சார். அதான் சார், இந்த உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க இந்த உப்புமா சாப்பிட்டீங்கன்னா போதும், எல்லாமே கிளியர் ஆயிடும். மெடிசன் இது, உப்புமா இல்லை மெடிசன். கொஞ்சம் ஆனியன் சார், சாப்டு ஆனியன்ஸ். சார் இந்த கட்டு பேர் என்ன சார்? இந்த சாப்பிங் சார். சாப்பிடுது சாப்டு ஆனியன்ஸ். அதை கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், நான் தான் திருப்பி கேட்டிருக்கேன். சாப்டு ஆனியன்ஸ் வந்து அப்படியே பொன் வறுவலாக வறுக்கணுமா எப்படி சார்? இல்லை சார், இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து அந்த ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப அதை ப்ரௌனாக பண்ணிங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு. ஓகே. வந்து ஒரு ஆஃப் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா சாப்பிடும்போது அந்த ஆனியன் டேஸ்ட்டும் உங்களுக்கு வரும் கூட. ஓகே. ஆனியன் நல்லா பிடிச்சவங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி போடுங்க, பிடிக்காதவங்க ஆனியன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நோ ஆனியன் கூட பண்ணலாம் சார். சில பேரில் வந்து ஆனியன் கார்லிக்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு. ஆமாம் சார். ஏன் சார் சாப்பிட மாட்டாங்க சில பேர்? இல்லை, அலர்ஜி வந்து இந்த ஜெயின்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அவங்க ரிலீஜியஸாக அந்த மாதிரி தான் சாப்பிடாமல் இருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து ஹெல்த் இஷ்யூனால சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆளுங்களை கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை அது என்ன ரீசன் தெரியுமா சார்? ஏன் இந்த ஆனியனையும் பூண்டியும் வந்து அவாய்ட் பண்ணுறவங்க? பர்டிகுலராக வந்து சம் ரிலீஜன்ஸ் இருக்காங்க, அந்த ஜெயின், அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து மண்ணுக்கு அடியில் விளையிற பொருள் எதையுமே சாப்பிட மாட்டாங்க. ஓகே. கேரட்டு,
பீட்ரூட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பூண்டு, ஆனியனு, உருளைக்கிழங்குலாம் எடுக்காம எப்படி சார்? செஃப் நீங்க யாருக்கா செஞ்சு கொடுத்துருக்கீங்களா இந்த உப்புமாவை? அதாவது எனக்கு வீட்டுக்கு வந்துட்டியா இன்னைக்கு உப்புமா தாண்டா உனக்கு அப்படின்ட்டுன்னு? வீட்டில் பண்றது இல்லை சார். வீட்டுல எல்லாம் பண்றது இல்ல. ஹோட்டல்ல யாராவது பிடிக்காதவங்க வரும்போது நான் பண்ணி கொடுப்பேன். நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அது நீங்க சொல்ற மாதிரி இல்லை. அவங்க வந்து ஹெல்த் கான்சியஸ் நிறைய ஏஜ்டு பர்சன் விஐபிஸ்லாம் வருவாங்க. ஓகே. ஸோ அவங்களாம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் கேட்பாங்க, அது மாதிரி ஆனியன் இல்லாமல் கேட்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்குலாம் அது ஒரு குயிக்காக ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக் மாதிரியும் ப்ளஸ் வந்து அவங்க ஈவினிங் ஃபுட்டு மாதிரியே நிறைய பேர் டின்னர்லேயே சாப்பிட்றாங்க. இதை இது மார்னிங்கே இது சாப்பிடலாம். மார்னிங் சாப்பிடலாம் சார். டைமிங்லாம் கிடையாது சார். இதுக்கெலாம் டைமிங்லாம் இல்லை, எப்போனா ஆச்சு இது குவான்டிட்டி அதை சாப்பிடணுமா இல்லைன்னா எவ்வளோ வேணா சாப்பிடலாமா? இது அப்படி இல்லை சார். எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஆபத்து தான் சார். அளவுக்கு அதிகமாக எது சாப்பிட்டாலும் அமுதமும் விஷமாயிடும். அதனால வந்து உங்கள் பாடிக்கு எல்லாமே எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டியதான் நீங்கள். ஓகே செஃப். எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டியாக கரெக்டாக சாப்பிடுங்க. அதாவது வயிற்றுல சொல்லுவாங்கள்ல செஃப், ஒரு 80% தான் சாப்பிடணும், 20% பசி வந்து அப்படியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ஹெல்த்தியான ஒரு உப்புமா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, டேஸ்டியான உப்புமாவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம செஃப் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல். ஸோ செஃப் சொல்லுங்க செஃப், இப்போ அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போறோம்? இது வந்து ரைட்டா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச உடனே இதுல வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் சார். ஓகே. வாட்டர் ஆட் பண்ணி தேவையான மசாலாலாம் போட்டாச்சா? எல்லா மசாலாவும் போட்டு சால்ட் மட்டும் போடணும் சார். சால்ட். ஓகே. சால்ட் தண்ணி ஊற்றணும்னா செக் பண்ணி போட்டுக்கலாம் சார். அடுத்து இந்த பெப்பர் இது கொஞ்சம் லாஸ்ட்ல போடணும். என்ன இது? இந்த பெப்பர் சார், கலர் கேப்சிகம். ஓகே, கலர் கேப்சிகம். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் நல்லா சாட்டே குக் ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை போட்டால் போதும். பிகாஸ் இது நம்ம முதல்ல போட்டோம்னா எல்லாம் மேஷ் ஆகிடும், உங்களுக்கு இது வெளியே தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. ஓகே. அது வந்து லைட்டாக குக் ஆனால் போதும். இந்த கலர்ஃபுல் கேப்சிகம். செஃப், நீங்கள் ஒரு செஃப் ஆனவனே சில பேருக்கு தான் பிடிக்காத டிஷ்ஷும் வந்து ரொம்ப டேஸ்டியாக பண்ணி கொடுக்குறீங்களே, அதெல்லாம் யாராவது பாராட்டியிருக்காங்களா? நிறைய பேர் பண்ணிட்டாங்க சார். அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி சார் இன்னைக்கு நான் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. யார் ஜஸ்ட்டே வாலண்டியர் அவங்களே கூப்பிடுவாங்க சம்டைம்ஸ். நல்லா ஃபுட்டு எப்பவுமே நம்ம டார்கெட்டும் வந்து அதுதான் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா கெஸ்ட்டு வந்து ஹாப்பியாக போகணும் நம்மகிட்ட சாப்பிட்டு. ஸோ அவங்க வந்து எந்த குறையும் இல்லாமல், நான் இப்போ லஞ்சில் கூட உங்களை கேட்டேன், நீங்கள் என்ன சார் சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கா ஃபுட்டுன்னு. ஸோ மெயின் கான்செப்ட் அதுதான் சார். கெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல் த ஷெஃப்ஸ். கெஸ்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன்னா ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுத்துட்டா, அவங்க ஹாப்பி ஆக்கி பார்த்துட்டா அதுவே எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாயிடும். அதுக்கப்புறம் மற்றவங்களை எல்லாத்தையுமே வர 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 நாங்கள் சந்தோஷப்படுத்திட்டே இருப்போம் வாழ்க்கையில் எப்பவுமே. சார் தண்ணி போடலாம் சார். போட்டுடலாம் செஃப். தண்ணி என்ன அளவு செஃப் நம்ம போடுறோம்? வந்து 1க்கு 2 சார். அதுனா 1 கப்பு நீங்கள் போட்டுருங்க, 2 கப்பு நீங்கள் தண்ணி வைக்கணும் சார். ஓகே. இப்போ நம்ம 1 கப் போட்டிருக்கோம், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் அப்படியே ஊற்றுவேன், பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கோசம் மெஷர்மெண்ட் பண்ணியே ஊற்றுவேன். சூப்பர் செஃப். இதுலேயும் கரெக்டாக தான் இருக்காரு. அவருக்கான இந்த வேல்யூ எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் நம்ம வந்து கரெக்டாக அந்த கைப்பக்குவம் வந்து பாரதுக்காக கரெக்டாக யூஸ் பண்ணி கொடுக்குறாரு செஃப். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இது எவ்வளோ நேரம் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸில் அதுக்கு கொதி வந்துடும் சார். கொதி வந்தோடனே நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம இன்னும் ஆட் பண்ணலாம் சார். ஓகே. அது கூட கொஞ்சம் சால்ட்டு போடலாம். மட்டும் சால்ட்டு போடுவோம். சால்ட் என்ன அளவு? சால்ட் வந்து தேவையான அளவு சார். தேவையான அளவு. தக்கு சால்ட் என்ன அளவுனா தேவையான அளவு தான். அது தேவையான அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை சார், இது எல்லாமே எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் உண்டு சார். எல்லா டிஷ்ஷுக்குமே எந்த டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு ஒன்று மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம போடலாம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம அந்த பொருள் தான் உண்டு. ஸோ இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொன்னால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பர்டிகுலராக கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் எத்தனை நாள் உப்புமா செய்வாங்க செஃப்? வாரத்தில் இல்லை சார், நான் வீட்டில் உப்புமா நல்லா சாப்பிடுவேன் சார். நான் வீட்டில் நல்லா சாப்பிடுவீங்க? ஆமாம். ஓகே. வீட்டில் யார் செய்வா? நீங்களா? ஒய்ஃப் தான் சார். அவங்க தான் செய்வாங்க. சூப்பர் செஃப். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல செஃப். என்னைக்காச்சும் உங்களுக்கு ஸ்லிப் ஆயிருக்கா இது மாதிரி? எங்கேயாச்சும் இல்லை எனக்கு ஏன் சமையல் தான் பிடிக்கும் அப்படின்னு யார்கிட்டயா சொல்லி?
ஏன் சமையல் பிடிக்கணும் நம்ம அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய சமையல் வந்து அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அதில் வந்து ஹாப்பினஸ் இருக்குது, அதுவும் உண்மையான அது. இப்போ நான் சொல்லுவேன் நான் பண்ணிட்டு சூப்பராக நல்லா இருக்கு அப்படின்னு நானே சொல்ல முடியாது இல்லையா? இல்லை பட் இருந்தாலும் இந்த டிஷ் வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் நல்லா தான் பண்ணுவேன் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்காக நீ நல்லா பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் ஸ்லிப் ஆகி ஐயோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒய்ஃப் வந்து அந்த சொன்னல மீன் குழம்பு வைப்பாங்கன்னு, அந்த மீன் குழம்பு அவ்வளோ மாதிரி எனக்கு வைக்க தெரியாது. எனக்கு வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வச்சு பழகிட்டு, ஓகே ஸோ அந்த ஹோம் ஸ்டைல் பியூர் ஹோம் ஸ்டைல் நமக்கு வர நிறைய வாட்டி நான் அதில் ஃபெயிலியர் ஆகிருக்கேன் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. அவங்க வைக்கிற மாதிரி அதே சிமிலர் என்னால் பண்ண முடியாது. ஓகே ஸோ அந்த மாதிரி ஸ்டில் அப்போ அப்படி நீங்களே பண்ணிவிடுமான்னு சொல்லிவிடுவோம். நான் நீங்களே பண்ணிவிடுங்க, நாங்கள் வந்து வீட்டில் வந்து சாப்பிட மட்டும் செய்கிறோம் நாங்கள். அதனால் வந்து பீஸ் கொடியை வந்து எங்கள் செஃப் காட்டிட்டாரு. தண்ணி கொதிச்சு நல்லா சூப்பர் செஃப். இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கோம். ஓகே நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது நம்ம இதை கிண்ணம் ஆட் பண்ணிக்கலாம் சார். அப்படியே கிண்டிக்கிட்டே. ஆமாம் சார், கொஞ்சம் லம்ஸ் வராமல் இருக்கும் சார். அதனால ஓகே செஃப் நீங்கள் இதில் பெருசாக மசாலா எதுவுமே யூஸே பண்ணல? ஒன்றுமே இல்லை சார். க்ரீன் சில்லி இருக்குது, ஸ்பைசி க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி இருக்குது. உப்புக்கு வந்து சால்ட்டு போட்டோம். ஓகே ஹெல்த்துக்கு வந்து நம்மளாம் தினையை போட்டிருக்கோம் உள்ள. தினையை போட்டு அது போக கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டோம். வேறு என்ன வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை ஒரு மாதிரி இந்த சீக்ரெட் மசாலாலாம் போடுவாங்களே செஃப் எல்லாமே, இதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சார். சீக்ரெட் மசாலா நார்மலாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் சார். நம்ம கரெக்டாக பண்ணால் போதும். அதை விட்டுட்டு நீங்கள் சீக்ரெட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வேறு எந்த மசாலாலாம் போட வேண்டாம். சீக்ரெட் மசாலாவும் இருக்குது நிறைய டிஷ்ஷில். இல்லை அது உப்புமாவுக்கு வந்து சீக்ரெட் ஒன்றுமே இல்லை சார். இந்த நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணி தண்ணி வச்சுட்டு கரெக்டான உப்பு அந்த மிளகா காரம் அதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கனாவே அது ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே அந்த ஒரு கப்பு கினோவாக்கு இந்த ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து இந்த ஸ்டார் ஹோட்டலோட உப்புமாவை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சுவைக்கலாம், அனுபவிக்கலாம். ஆராயாமல் கரெக்டாக என்ன இருக்கோ அதை பண்ணிவிடுங்க, அது போதும். செஃப் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் செஃப்? சார் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சார். இது அப்புறமேட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். வச்சா நல்லா அது வெல் டன் ஆகிடும். உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே இப்போது வேறு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆமாம் இப்போ ஒன்றும் வேகலை, அது வேகணும் ஒன்றும். ஓகே ஸோ செஃப் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். கவர் பண்ணி வைக்கலாம் சார். கவர் பண்ணி வச்சுன்னா நல்லா பாயில் ஆகும் ஒரு 5 மினிட்ஸு. சூப்பர். ஸோ மக்களே நம்மளோட கினோவா வெஜ் உப்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ண போகலாமா? செஃப் ரெடியா? ரெடி சார், நீங்கள் டேஸ்ட் பண்ண வேண்டியதான். கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு சொன்ன மாதிரியே வந்து செஃப் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்க்கறதுக்கே ஒரு டெலிஷியஸாக இருக்குது. பார்ப்போம். கலர்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி. கலர்ஃபுல் ஹெல்த்தி. எப்படி சார் இருக்கு? வேற லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அதாவது உப்புமா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்குது. ஏன்னா உப்புமாலாம் செஞ்சாலே நம்மளாம் ஒரு 10 அடி ஐயோ அன்றைக்கி வந்து வீட்டில் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இந்த ஹெல்த்தியான உப்புமா வந்து எப்படி செஞ்சாலும் சாப்பிடலாம் போல. அப்படியே வந்து இந்த பாப்பாய் கார்ட்டூன்லாம் வர இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னே வந்து அப்படியே ஆம்ஸ்னாலே இருக்குமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி செம ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான அண்ட் எம்மியான ஒரு உப்புமாவை ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கினோவா வெஜ் உப்மா செய்முறை: முதலில் ஒரு கடாயில் கினோவாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ளவும். அடுத்து மற்றொரு கடாயில் சிறிது நெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கடலை பருப்பு, முந்திரி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய கேரட் மற்றும் பச்சை பட்டாணி, குடைமிளகாய் சேர்த்து வதக்கி கொள்ளவும். பின்பு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். வறுத்து எடுத்து வைத்த கினோவாவை சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க விட்டு இறக்கினால் சுவையான கினோவா வெஜ் உப்மா தயார். செஃப் தேங்க்யூ ஸோ மச். இந்த கினோவா வெஜ் உப்மா வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அதாவது ஒரு வாட்டி உப்புமா சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது உப்புமா பிடிக்காதவங்க கூட வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரொம்ப லவ் பண்ணி இதுக்கப்புறம் சாப்பிட போகிறாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து வேற ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye from ராணவ் அண்ட் எங்களோட எக்ஸிகியூட்டிவ் செஃப் சிவகுமார். சிவகுமார் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.